ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 32:31. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நாம் எல்லாம் அடிக்கடி கடந்து வருகிற ஒரு வேத பகுதி யாக்கோபினுடைய சரித்திரம். இந்த யாக்கோபினுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒரு காலகட்டம் இந்த 32ஆம் அதிகாரத்தினுடைய இந்த வசனம் கடைசி பகுதிகளிலே நாம் வாசிக்க முடிகிறது. 24வது வசனத்திலிருந்து இந்த 32வது வசனம் வரைக்கும் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவனும் மறக்க முடியாத, நாமும் மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம். ஆமென். சில நேரங்களிலே ஆண்டவர் சில உடைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். சில உடைவுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். உடைவுகள் என்று சொன்ன உடனே அவன் அப்படியே உடைச்சி அப்படியே என்பதல்ல. இங்கேயும் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உடைவை சந்திக்கிறான். ஆமென். இவன் வரும்போது நன்றாகத்தான் நடந்து கொண்டு வந்தான். இப்பொழுது வசனம் சொல்லுகிறது, எப்படி நடந்தானாம்? நொண்டி நொண்டி நடந்தானாம். ஆமென். அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு சின்ன உடைவை அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார். அநேக முறை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உடைவுகளை சந்திக்கிறோம். Often we get broken. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியம், நம்முடைய வியாபாரம், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய வேலைகள், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்களிலே அநேக முறைகள் உடைவுகள் நன்றாக அப்படியே வளர்த்தி கொண்டு வருவோம். டக்குன்னு ஒரு சின்ன ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு உடைவு வரும். அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து கொள்வோம். இப்படி பல பேருடைய வாழ்க்கையிலே உடைவுகள். இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியம், ஏன் நாம் உடைக்கப்படுகிறோம், இல்லாவிட்டால் ஏன் கர்த்தர் நம்மை உடைக்கிறார், சில நேரங்களே உடைவுகளை அவர் அனுமதிப்பது எதற்காக என்பதைத்தான் இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைவுகள் வரும். எவனும் உடைக்கப்படாமல் ஆமென் வருவது கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும், நீங்கள் அவரிடத்தில் போய் தனியாக கேட்பீர்களே ஆனால் அவர்கள் சொல்வார்கள், அநேக உடைவுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆரம்ப நாட்களில் ஒரு உடைவு, அடுத்தது ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு உடைவு, அடுத்த ஒரு 10 வருஷம் ஒரு கழிச்சு உடைவு, ஒரு வளர்ச்சி வரும்போது அடுத்த ஒரு உடைவு, அடுத்த ஒரு வளர்ச்சி வரும்போது அடுத்த ஒரு உடைவு. அப்போ உடைவுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஆனாலும் இந்த உடைவுகள் எங்களை மொத்தமாக அழித்து போடாதபடிக்கு இந்த உடைவுகளிலிருந்து அநேக புதிய உருவாக்கங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் மனிதர்களாய் நாம் இருக்கிறபடியினால், மனுஷீகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால், மனுஷர்கள் நடுவிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறபடியினால், மற்றவருடைய கேள்விகளும் மற்றவருடைய பரியாசங்களும் மற்றவருடைய நிந்தைகளும் அவமானமான சொற்களினுடைய காதுகளிலே நாம் கேட்கும்போது நமக்குள்ளாகவே நம்முடைய இருதயத்திலே ஒரு கேள்வி வருகிறது, ஏன் கர்த்தர் என்னை உடைத்தார்? ஏன் கர்த்தர் என் பிள்ளைகளை உடைத்தார்? ஏன் என்னுடைய பொருளாதாரத்தை உடைத்தார்? ஏன் என்னுடைய வியாபாரத்தை உடைத்தார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே உடைவுகள் வருகிறது என்கிற ஒரு கேள்வி எல்லா மனிதனுக்குள்ளும் வருகிறது. ஊழியம் நன்றாக வளர்ந்து வரும்போது, சபை நன்றாக வளர்ந்து வரும்போது, சபையிலே ஒரு சின்ன உடைவு வரும்போது ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கும் ஒரு கேள்வி வருகிறது, ஏன் கர்த்தர் இதை உடைக்கிறார்? ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கண்மலையின் மேல் கட்டுமாம், கட்டிவிட்டு தன் குஞ்சுகளை அந்த கூட்டின்குள்ளாக வைத்து கொண்டு ஆமேன் வெளியிலே போய் ஆகாரங்களை எல்லாம் கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். சில நாட்கள், சில மாதங்கள் உருண்டோடின பிரகாரம் ஆமேன் இந்த குஞ்சுகள் அப்படியே செட்டில் ஆகிரும். என் தாய் ரொம்ப நல்லவளாக இருக்கிறார், எனக்கு நல்ல ஒரு கூடாரம், எனக்கு நல்ல ஒரு வீடு, அதுவும் கண்மலை உச்சியில் யாரும் எட்டாத ஒரு உயரத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த கழுகு என்ன செய்யுமாம்? கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுமாம்? கலைக்க ஆரம்பிக்குமாம், உடைக்க
ஆரம்பிக்குமாம். இந்த குஞ்சுகளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் என்னுடைய தாய் இந்த கூட்டை உடைக்கிறாள், ஏன் என்னுடைய கூடாரம் கலைக்கப்படுகிறது, ஏன் என்னுடைய பொருளாதாரம் கலைக்கப்படுகிறது, ஒன்றுமே தெரியாமல் இந்த குஞ்சுகள் எல்லாம் தாயை பார்த்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறது போல. ஆனால் ஒரு காலம் வரும்போது தான் அவர்களுக்கு அந்த உடைவுகளுக்கு பின்னால இருக்கிற மேன்மையான காரியங்களை அவர்கள் தெரிய வருவார்கள். ஹல்லேலூயா. யாக்கோபனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். யாக்கோபு பின்பு தனித்திருக்கிறான். தனித்திருந்து ஆமென் அங்கே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உடைவை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவன் நன்றாய் நடந்து கொண்டு வந்தவன், நன்றாய் பிரயாணப்பட்டு கொண்டு வந்தவனுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தான். காரணம் என்ன? ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உடைவுகளை அனுமதிக்கிறார்? முதலாவது டு ஷோ மை பவர், என்னுடைய பலத்தை நான் அறிந்து கொள்ள. ஆமென். எதுக்காக ஆண்டவர் என்ன உடைக்கிறார்? ஏன் பலத்தை நான் அறிந்து கொள்ள. அநேகர் நாம் ரொம்ப பலசாலி என்று நினைத்திருப்போம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்னாடி ஏன்ட்ட வந்து கேட்டாலும் நான் ஒரு கதை வச்சுருப்பேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரத்தில் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு கதை இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு கதை இருக்கும். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? என்னை மிஞ்சி ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. ஆமாம், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். அப்பா ரட்சிக்கப்படுப்பா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. தம்பி சர்ச்சுக்கு வாங்க, அதெல்லாம் முடியாது. என்னுடைய சுயபலம், என்னுடைய காரியம், என்னுடைய ஞானம், என்னுடைய தாளந்து, எனக்கு எல்லா திறமைகளும் இருக்குது, நான் எப்படி மேலே வந்துடும் பாரு அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய அந்த தொடுதலை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேசியிருப்போம். நமக்கு நாமே ஒரு பெரிய மனக்கோட்டையை கட்டி வச்சிருப்போம். நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய மாவீரன், பெரிய சக்கரவர்த்தி, என்னை மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். அதையெல்லாம் தவிடுபொடி ஆக்குறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உடைக்கிறார். ஆமென். யாக்கோபு நினைச்சிருந்தான், நான் யார் தெரியுமா? ஹே, எங்க அண்ணனே நான் ஏமாத்தினவன், எங்க அப்பனே நான் ஏமாத்தினவன், என்னை மிஞ்சிறக்கு ஆளே கிடையாது, என்னை மிஞ்சிறக்கு ஆளே கிடையாது. சரி, என் சகோதரன், என் ரத்த பந்தம், அவனை தான் ஏமாத்தினேன்னு நினைச்சியா? என் தகப்பனை நினைச்சியா? போன இடத்துல என் மாமனை என்ன செஞ்சேன்? ஏமாத்தினேன், நான் என்னென்னமோ செஞ்சேன், எவனுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைச்சு தன்னுடைய பலத்தின் மேல் அவனுக்கு ஒரு பெரிய ஆமென் ஒரு நம்பிக்கை, ஆமென் எல்லாம் அப்படின்னு இருக்கும்போது, எப்பா உன் பலன் ஒன்றுமில்லை என்பதை நிரூபிப்பதற்காக, நம்மிலே ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் உடைத்தார். ஆமென். இங்க வந்து கர்த்தருடைய தூதனானவர் அவனை கண்டு அவனோடு கூட போராடும் போது இவன் உடனே அவரோடு கூட போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். 24வது வசனம். யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு. அப்போ எல்லாருக்கிட்டையும் போராடுற மாதிரி நான் ஆண்டவர்கிட்டையும் போராடிடலாம், ஆண்டவரையும் மேற்கொண்டுடலாம், ஆண்டவருடைய காரியத்திலிருந்து தப்பிடலாம், என் பலன் அதுக்கு போதுமானது என்று அநேக மனிதர்கள் நினைத்தார்கள். அந்த எண்ணங்களை, அவர்களுடைய பலன் ஒன்றுமில்லை என்பது இப்பொழுது நிரூபணமாயிருக்கிறது. ஆமென். இப்போ நம்மளால சொல்ல முடியும், என் பலத்தினால ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னுடைய சுயத்தினால ஒன்றுமில்லை, என் ஞானத்தினால ஒன்றுமில்லை, என் அறிவினால ஒன்றுமில்லை, என் தாளந்தினால ஒன்றுமில்லை, இன்னைக்கு இருப்பது தேவனுடைய கிருபையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உடைவுகள் வரல அப்படின்னா நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டோம். இன்னும் நம்முடைய பராக்கிரமத்தை, இன்னும் நம்முடைய பலத்தையே நம்பிக்கொண்டிருப்போம். யாக்கோபு அப்படியே இருந்திருப்பான். யாக்கோபுக்கு இப்ப 2 பரிவாரங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள், ஒரு பெரிய மிலிட்டரி கேம்பே அவனுக்கு இருக்குது. இப்போ அங்கே மாமனுடைய ஊர்ல இருந்து கானானுக்கு வருகிறான், தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறான். எதை நம்பி வரான்? கர்த்தரை நம்பி எல்லாம் வர்றான் அப்படியெல்லாம் இல்லை. தன்னிடத்துல இவ்வளவு இருக்குது, இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது. போகும்போது வெறும் கையா போனேன், இப்போ நிறைய இருக்குது, இதை வச்சு சமாளிச்சுக்கலாம், இதை வச்சு ஏசாவை சமாளிச்சுக்கலாம், இதை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் என்கிற எண்ணத்தோட வருகிறான். அந்த எண்ணத்தை கர்த்தர் தவிடுபொடியாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர்
கர்த்தர் ஏன் நம்மளை உடைக்க வேண்டும்? கர்த்தர் ஏன் சகோதரர் உங்களை உடைத்தார்? ஏன் உங்க பிசினஸ் உடைஞ்சிச்சு? ஏன் உங்க பொருளாதாரம் உடைஞ்சிச்சு? ஏன் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் உடைவுகளை கர்த்தர் அனுமதித்தார் என்றால் உங்கள் பலன் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஒரு இழப்பு, அந்த ஒரு நஷ்டம், அந்த ஒரு வியாதி, அந்த ஒரு பிரச்சனை நமக்கு வராதிருந்தால் இன்னும் நம்முடைய பலத்தை தான் நாம சார்ந்திருப்போம். ஆமென், நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒன்றுமில்லை என்பதை யாக்கோபுக்கு விளங்க பண்ணும்படிக்காக கர்த்தர் அவனுடைய சரீரத்திலே ஒரு உடைவை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் நம்மை உடைக்க வேண்டும்? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்கலாம். ஏன் கர்த்தர் என்னை உடைக்க வேண்டும்? ஏன் கர்த்தருடைய உடைவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது? எதற்காக என்றால் உன் பலன் ஒன்றுமில்லை என்பதை நீ அறிந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. வாலிபத்தில் பயங்கரமாக இருப்போம். வாலிபத்தில் அப்படியே பயங்கரம். 30 முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 30 என்னது? 30 முறுக்குன்னா 30 முறுக்கு அப்படி இல்லை. 30 வயது 30களில் இருக்கிறது என்னமா? ஆமாம், முறுக்கம். அப்படின்னா எதை செய்வதற்கும் திராணி உள்ளவர்கள், எதை செய்வதற்கும் துணி உள்ளவர்கள். எது யார் வந்தாலும் அடிச்சிடலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சிக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம சொன்னவங்க தான். 20 வயசு தாண்டிட்டாலே அப்படியே நமக்கு ஒரு மிதப்பு வந்துடுது. பார்த்துக்கலாம், எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம். அது வேற ஜிம்முக்கு போய் அப்படியே ரெக்கை அப்படி விரித்து வச்சுக்கிறான், விங்ஸு. ஆமாம், நடக்கும்போதே இந்த அக்கிளில் பரு வந்த மாதிரி தான் நடக்கிறான். ஆமாம், பார்த்துருக்கீங்களா? இந்த ஜிம்முக்கு போகிறவங்கள அப்படி தான் நடப்பான். இந்த டக்கு வாக்கு மாதிரி தான் நடப்பான். அப்போ அவனுக்கு என்ன நினைப்பு? என் பலத்தினால எதையும் சாதிச்சிடலாம். அப்போ உடைவுகள் என் பலன் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்ள செய்கிறது. ஹல்லேலூயா. என் பலன் எவ்வளவு என்பதையும் அறிந்து கொள்ள செய்கிறது. என் பலன் ஒன்றுமில்லை. ஐ எம் நத்திங் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. நான் படிச்சிருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், காரியத்தை யூகித்து செய்கிற எல்லா காரியங்களும் எனக்கு இருந்தாலும், எனக்கு எல்லா டேலண்டும் இருந்தாலும், என் வாழ்க்கையில் ஏன் உடைவுகளை அனுமதிக்கிறார் என்றால் என்னுடைய பலன் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே உடைவுகளை அனுமதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உன்னை உடைத்து கொண்டிருக்கிறார் என்றால், இல்லாவிட்டால் உடைவுகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் எதற்காக என்றால் என் பலன் அல்ல, என் பலன் அல்ல, என் பலன் அல்ல, என் பலன் ஒன்றுமில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காகவே தவிர வேறு எந்த காரியத்துக்காக கர்த்தர் உடைவுகளை அனுமதிக்கவில்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் நொண்டி நொண்டி நடக்க வைத்தது, நன்றாயிருந்த அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சுளுக்கை அனுமதித்தது எதற்காக என்றால் அவன் பலன் ஒன்றுமில்லை என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இரண்டாவது, எதற்காக நம்மை உடைக்கிறார், எதற்காக யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அந்த உடைவுகள் வந்தது என்று சொன்னால், இரண்டாவது தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ள. ஆமென், அல்லேலூயா. எதற்காக? தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள. நீ பொழுது விடி மட்டும் நீ என்னோடு கூட போராடலாம், நீ தகப்பனோட போராடி இருக்கலாம், சகோதரனோட போராடி இருக்கலாம். ஆமென். அவனுடைய போராட்டம் கற்பத்திலேயே ஆமென் அவன் போராட ஆரம்பிச்சானா. அவன் அண்ணன் முன்னாடி வர்றதுக்கு நிற்கும் போது உள்ளே இருந்து என்ன செஞ்சானா, அவனை பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிட்டு இவர் வெளியே வந்தவர். அப்போலேருந்தே இவருடைய ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போலேருந்தே போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போராட்ட குணம் எப்படினாலும் போராடி 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 இங்கேயும் ஆண்டவரோடு போராடுகிறான், ஆண்டவரோடு போராடுகிறான். பார்த்தாரு, எப்பா நீ ரொம்ப உன் பலத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற, ரொம்ப நீ உன்னை நம்புற, உன் மாம்சத்தை நீ நம்புற. ஆமேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை விட, உன் மாம்சத்தை விட, உன் பலத்தை விட நான் பலத்திலே பலத்தவர் என்பதை நிரூபிக்கும்படியாய், அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் சில உடைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ உடைஞ்சதுக்கு அப்புறம், இப்போ தொடை சந்து சுளுக்குனதுக்கு அப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில வார்த்தை வருகிறது. பாருங்கள், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடே. அதுவரைக்கும் போராடுறான், அதுவரைக்கும் அந்த வார்த்தையே வரல. நான் தான், எனக்கு இருக்கிறது ஆசீர்வாதம், என்னிடத்தில் போதுமான அளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, என்கிட்ட என்ன குறைவு இருக்குது? பணத்துக்கு பணம், ஆளுக்கு ஆளு, பலத்துக்கு பலம், எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், எல்லாம் தெரிஞ்சவங்க தான், எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் இல்லை. உன் வாழ்க்கையில் நான் தான் வல்லமை உள்ளவர், நான் தான் பலத்தவர், நான் தான் கிரியை செய்கிறவர், நான் தான் எல்லாவற்றை செய்து முடிக்கிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக. ஆமென். தொட்டார்
சுளுக்கிட்டு இப்போ அவனுடைய வார்த்தையை கவனிங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அப்படியே காலை கட்டி பிடிச்சிக்கிட்டானா. ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் பலன் ஒன்றுமில்லை, என்னுடைய காரியம் ஒன்றுமில்லை, நான் திறமையில் தந்திரத்தினால இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமில்லை. உம்முடைய வல்லமைக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, உம்முடைய வல்லமைக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. ஏன் தேசத்தில் இந்த உடைவுகள்? ஏன் தேசத்திலே கடந்த 2 ஆண்டுகளாக உடைவுகளுக்கு மேல் உடைவுகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால், ஆமென், தேசம் தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளோ உச்சத்துக்கு போயிருச்சு, எவ்வளோ விஞ்ஞானம் உச்சத்துக்கு போயிருச்சு. சும்மா டூருக்கு போகிற மாதிரி, இந்த கொடைக்கானலுக்கு போயிட்டு வர மாதிரி விண்வெளிக்கு போயிட்டு வராங்க. யாராவது போகிற விருப்பம் இருந்துன்னா சொல்லுங்கள். ஆமென். இந்த கொடைக்கானலுக்கு போயிட்டு வர மாதிரி, இந்த போயிட்டு வந்துடுறேன், விண்வெளிக்கு ஒரு 4 நாள் பிரயாணமாக போயிட்டு வந்துடுறேன், அப்படி போயிட்டு வராங்க. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் உயர்ந்திருக்கிறது, அந்த அளவுக்கு மருத்துவம் உயர்ந்திருக்கிறது, அந்த அளவுக்கு ஞானம் உயர்ந்திருக்கிறது. எல்லாவற்றிலும் மனுஷன் தன்னை உயர்த்தி கொண்டே போகிறான். ஆனால் இந்த 2 வருஷம், இந்த கொரோனாவுக்கு முன்னாடி, கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த உலகமும் உடைந்து சுக்குநூறாய் போனதே எதை காண்பிக்கிறது? இதை பார்க்கிலும் வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் ஞானத்தை பார்க்கிலும், உன் திறமையை பார்க்கிலும், உன்னுடைய சகல காரியத்தை பார்க்கிலும் வல்லமை உள்ள தேவன் ஒருவன் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்காக உடைவுகள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாருங்க, சிறு பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்வாங்க, தங்களால் அது முடியாது. தகப்பனிடத்தில் உதவி கேட்டால் தகப்பன் உதவி செய்வார், ஆனாலும் அதை கேட்க மாட்டாங்க. ஈகோ ப்ராப்ளம் தடுக்கும். அதனால முயற்சி செய்வாங்க. தகப்பனும் தூரத்திலேருந்து வேடிக்கை பார்ப்பான், செஞ்சு பார்க்கட்டும். அவனும் முயற்சி பண்ணி பார்ப்பான், ஏதோ ஒரு பொருளை தூக்குவதற்கு முயற்சி பண்ணி பார்ப்பான், கஷ்டப்படுவான். அவன் எல்லா பலத்தை முயற்சித்தும் அவனால் முடியல என்கிற நிலைமை வரும்போது தகப்பன் போய் அதற்கு துணை நின்று அதை தூக்கி எடுப்பான். அல்லேலூயா. இதை எதை காண்பிக்கிறது? ஒருவேளை பக்கத்தில் அதை பார்த்துட்டு இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, பாரு, ஈவு இரக்கம் இல்லாத தகப்பன், அந்த புள்ள தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்படுது, ஒரு கை ஒத்தாசை அவனுக்கு எடுத்திருந்தா அதை தூக்கியிருப்பானே என்பதல்ல. அதுவல்ல. தகப்பன் எதற்காக நிற்கிறான் என்றால், அவன் பலன் ஒன்றுமில்லை என்பதை அவன் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அவனை பார்க்கிலும் தகப்பன் நான் பலன் உள்ளவன் என்பதையும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில, யாக்கோபே, நீ ஒன்றுமில்லை, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, இதற்கு மேல வல்லமை உள்ளவர் நான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, டு ஷோ மை பவர், என்னுடைய வல்லமையை உனக்கு காண்பிக்கும்படியாக நான் உன்னுடைய தொடை சந்தை தொட்டேன், உனக்கு சுளுக்கு வந்தது, என்னுடைய வல்லமை அறிந்து கொள்வதற்காக. ஆமென். ஆமாம், சுளுக்கு வரலன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்திருப்போமா? ஆமென். சுளுக்கு வரலன்னா நம்ம எல்லாம் ரசிக்கப்பட்டிருப்போமா? யோசித்து பாருங்க. ஆமென். இன்றைக்கும் அசிஷ்ட மையாயே செவேஷ மாஜாவே பாவியாய்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மனதிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அப்படி தான் இருந்திருப்போம். சுளுக்கு வந்ததுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். ஆமென். அல்லேலூயா. சுளுக்கு நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுளுக்கு நல்லது, உடைக்கப்படுவது நல்லது. ஆமென். உடைக்கப்பட்டதுனால தான் நம்ம பலன் ஒன்றும் இல்லை, நம்ம அப்பிரயோஜனமானவங்க, ஒன்றும் கிடையாது, அவர்தான் என்பதை அறிந்து கொண்டோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அதுதான். அதுவரைக்கும் போராடுகிறான், அதுவரைக்கும் he wrestled against God, ஆண்டவருக்கு விரோதமாக அப்படியே போராடிட்டே இருக்கிறான். தொட்டாரு, ஆமென், உடனே சரண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன். சுளுக்கு நல்லது. அதனால் தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவது எதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உடைவுகளை அனுமதிக்கிறார்? எதற்காக நம்மை உடைக்க வேண்டும்? மூன்றாவது, தேவனையே சார்ந்து கொள்ள. ஆமென். தேவனையே சார்ந்து கொள்ள. அவன் அவரையே சார்ந்து கொண்டான். பாருங்க, நீங்கள் வீட்டில் போய் யாக்கோபுடைய சரித்திரத்தை வாசிங்க. இப்போ அண்ணனை பார்க்க வர்றான். அண்ணன் இவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறான்னு இவனுக்கு தெரியும். அண்ணனை குறித்த செய்தியும் இவனுக்கு சொல்லியாச்சு. உன் அண்ணன் பயங்கரமாக இருக்கிறான்டா, நீ முன்னால் மாதிரி நினச்ச மாதிரியெல்லாம் இல்லை, அவனும் பயங்கரமாக ஆசீர்வாதமாக இருக்கிறான், ஏரியா லீடராக இருக்கிறான். ஆமாம், நீ அவனை பல வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழித்து அண்ணனை பார்க்க வரான், சொந்த ஊருக்கு வர்றான். இவனுக்கு பயம்.
ஏன்னா ஏற்கனவே நம்ம அண்ணனை ஏமாத்திருக்கிறோமே, அண்ணனை தந்திரமாக வஞ்சித்திருக்கிறோமே, அவனுக்கு சேர வேண்டியதெல்லாம் நம்ம எடுத்திருக்கிறோமே, அப்போ அண்ணனும் இப்போ நல்லா இருக்கிறான், அப்போ அண்ணன் எனக்கு விரோதமாக ஏதாவது காரியத்தை செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ரொம்ப விவரமாக வந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ரெண்டாக பிரித்து முன்னால் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார். எதுக்கு தெரியுமா? அப்படி வந்து அடித்தாலும் அவங்க செத்துட்டு போட்டோம், நம்ம என்ன செஞ்சிடலாம், எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கேம்பையும், ஒட்டுமொத்த குடும்பத்தையும், ஒட்டுமொத்த பிள்ளைகளையும், ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் ரெண்டாக பிரித்து முன்னாடி ஒரு பங்கு பின்னாடி ஒரு பங்கு, இவன் பின்னாடி வரான். எவ்வளோ தந்திரசாலி பாருங்க. இப்போ ஆண்டவர் தொட்டுட்டார், தொட சந்து சுளுக்கிருச்சு. இப்போ இவனுக்கு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்போ யாரை தான் சார்ந்திருக்கணும்? ஆண்டவர் தான் சார்ந்திருக்கணும். ஆண்டவரே, நான் ஏசாவை சந்திக்க போகிறேன், அவன் எனக்கு விரோதமாக கோபத்தில் இருக்கிறான், என்னை எது வேணாலும் செய்யலாம், அவன் எனக்கு எதிரிட்டு வரும்போது நான் ஓடி தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் இப்போ முடியாது. காரணம், நான் நொண்டி நடக்கிறதுக்குள்ள அவன் வந்து என் வேலையை என்ன செஞ்சிடுவான், முடிச்சிடுவான். அப்படிங்கிறதுனால இப்போ வேற வழியே இல்லை, அவரை சார்ந்து கொள்ளுகிறான். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, he clinged towards Lord. அப்படியே அவர் காலை பிடிச்சி தொங்கிட்டானாம். ஆமென். ஒட்டி கொண்டானாம், காலை பிடிச்சிட்டான். எப்பா, இனிமேல் என்னால் முடியாது, இதுவரைக்கும் நான் நினச்சிருந்தேன் நான் அப்படி பலத்தை வேண்டாம், நான் சாதிச்சிடலாம், என்கிட்ட இவ்வளோ காரியம் இருக்குது, நான் பண்ணிடலான்னு நினச்சேன். இப்போது நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாது, உண்மையே நான் சார்ந்து கொள்கிறேன். எதற்காக ஆண்டவர் உடைவுகளை அனுமதிக்கிறார் என்றால், நீ முழுமையும் 100% கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ யாக்கோபுக்கு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனால் போரிட முடியாது, அவனால் சகோதரனை எதிர்கொண்டு போக முடியாது, அவனால் எந்த காரியத்தை செய்ய முடியாது. அவன் நொண்டி நடக்கிறான். இப்போ வேறு வழியே இல்லை, ஆண்டவரை அவன் சார்ந்து கொண்டால் மட்டுமே தான் அவன் ஜெயிக்க முடியும் என்பதை அவன் அறிந்து கொள்ள ஆண்டவர் ஒரு சின்ன உடைவை அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். இந்த காலை நேரத்தில் தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே உடைவுகளை அனுமதிக்க வேண்டும்? ஏன் நம்முடைய பொருளாதாரத்தில் நஷ்டங்கள், ஏன் நம்முடைய வியாபாரங்கள் நஷ்டங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத உடைவுகள், ஏன் குடும்பத்திலே உடைவுகள், ஏன் 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 என்று பல கேள்விகளோடு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஏன் என்ற கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? உன் பலன் ஒன்றுமில்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடைவுகள். தேவனுடைய வல்லமை மிக பெரியது என்பதை நீ அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த உடைவுகள். நீ தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடைவுகள். ஆமென். இப்ப சொல்றோம் இல்லையா, ஆண்டவரே நீங்க மட்டும் தான் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க மட்டும் தான் ஆண்டவர். இதுக்கு முன்னாடி ஆண்டவரேன்னு ஒண்ணுமே வரல, அவன் வாயில ஒண்ணுமே வரல. இப்போ நீர் இல்லாம, நீர் ஆசீர்வதிக்காம, நீர் என்ன ஆசீர்வதிக்காம, நீர் என்ன மேன்மைப்படுத்தாம எனக்கு ஒன்றுமில்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவரையே சார்ந்திருக்க செய்தது அந்த உடைவு. ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலம் தேவனையே சார்ந்திருக்கிறோம், தேவனையே நம்பி இருக்கிறோம், தேவனையே ஆமென் தேவன்தான் என்று சொல்லி இனி யாரும் இல்லை. நான் மனுஷனை நம்பினேன், நான் சொந்தக்காரங்களை நம்பினேன், அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், எனக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க இருக்கிறாங்க இவங்க பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா இருக்கிறா, எங்கள் அப்பா இருக்கிறா, எங்கள் அண்ணன் இருக்கிறான், என் தங்கச்சி இருக்கிறா, அவா இருக்கிறா, இவா இருக்கிறா, அவங்க எல்லாம் என்னை பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன். உடைவுகள் வந்த பிறகு தான் தெரியுது யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. இந்த உடைவுகள் நடுவிலே என்னை பார்ப்பதற்கென்று ஆண்டவர் மாத்திரம்தான் உண்டு. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு 20 வருஷம் கழிஞ்சு தான் தெரிஞ்சிச்சு, 20 வருஷம் கழிஞ்சு தான் தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அவரையே சார்ந்து கொண்டான், அவரையே சார்ந்து கொண்டான். அதன் பிறகு நீங்க பாருங்க, அவனுடைய சரித்திரத்தை பாருங்க, எல்லாவற்றிலும் கர்த்தரையே அவன் சார்ந்து கொண்டான். காரணம், உடைவுகள் ஆண்டவரை சார்ந்து கொள்ள செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில், இந்த பரிசுத்தமான இந்த காலை ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் உடைக்கப்பட்டது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. we are broken but not wasted என்று சொல்லுவார்கள். நாம் உடைக்கப்பட்டோம், ஆனால் வேஸ்டாய் தூக்கி போடல ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. உடைத்தார். அந்த உடைவுகளின் நடுவிலே சில உருவாக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். நான் உடைக்கப்படாவிட்டால் இன்னைக்கு
ஒரு ஊழியக்காரனாய் உருவாகி இருக்க முடியாது. நான் உடைக்கப்படாது இருந்தால் ஆயிரமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்க முடியாது. நான் உடைக்கப்படாது இருந்தால் என் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்காது. நான் உடைக்கப்படாது இருந்தால் என் திறமை, என் தாளந்து, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு என்று சொல்லி நான் எங்கேயோ உட்கார்ந்து என்னுடைய காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்க முடியும். ஆனால் என்னை உடைத்தது நிமித்தம் நான் அறிந்து கொண்டேன், என் பலன் ஒன்றும் இல்லை. ஆமென். என் பலன் ஒன்றும் இல்லை. என்னாலே நீ உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்ள செய்தது அந்த உடைவுகள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே சில காரியங்களை அனுமதிப்பது நல்லது, சில உபத்திரவங்களை அனுமதிப்பது நல்லது, சில உடைவுகளை அனுபவிப்பது நல்லது. அதெல்லாம் தான் ஆண்டவரை சார்ந்திருக்க நமக்கு கிருபை தருகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மனுஷனை சார்ந்திருந்தோம், இதுவரைக்கும் ஆமென் குடும்பத்தை சார்ந்திருந்தோம், இதுவரைக்கும் ஊரை சார்ந்திருந்தோம், இதுவரைக்கும் பாரம்பரியத்தை சார்ந்திருந்தோம், இதுவரைக்கும் அவன் இவன் சொல்லி யாரையோ சார்ந்திருந்தோம். ஆனால் உடைவுகள் அவரை சார்ந்து கொள்ள செய்தது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான். நீ உடைக்கப்பட்டது எதற்காக என்றால் நீ ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்வதற்காக. நீ உடைக்கப்பட்டது எதற்காக என்றால் உன்னை விட தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீ உடைக்கப்பட்டது எதற்காக என்றால் நீ யாரையும் அல்ல, தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போ நன்றாய் நடந்தவன் நொண்டி நடக்கிறான். யாருடைய துணையோடு தெரியுமா? கர்த்தருடைய துணையோடு. ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் அவன் எதிர்கொண்டது வேறொன்று. அவன் எதிர்பார்த்து வந்தது ஏசா தன்னை கொலை செய்து விடுவான், தன்னை கொண்டு போடுவான் என்று எதிர்பார்த்து வந்தான். ஆனால் அவன் எதிர்கொண்டது என்ன தெரியுமா? ஆமேன். அவனிடத்திலே வந்து பட்சமாய் பேசுகிறார். அவனிடத்திலே வந்து பட்சமாய் பேசுகிறான். தன் சகோதரன் கிட்ட வந்து சேர்ந்தான். அவனை எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அவன் வருவான், அவன் பெரியவனா நாம் பெரியவனா பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி வந்தவனை வழியில் உடைச்சி, ஒன்றும் இல்லை தம்பி, உன்னை விட நான் வல்லமை உள்ள ஒருத்தர் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவனுக்கு காண்பித்து அவனை தன்னை பக்கமாய் சேர்த்து தேவனை சார்ந்து கொள்ள வைத்தது நிமித்தம், அவன் தேவனை சார்ந்து கொண்டது நிமித்தம் இப்போ ஏசா அவன் பட்சமாய் திரும்பினான். இந்த காலை நேரத்தில் ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் உபத்திரம், ஏன் என் குடும்பத்தில், ஏன் என் மகனுக்கு, ஏன் என் மகளுக்கு, ஏன் என் பிஸ்னஸுக்கு, ஏன் 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 அப்படின்னு 1000 ஏன் இருந்தாலும் 3 காரியம் தான். ஒன்று, நீங்கள் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறது வரைக்கும் உடைவுகளை கர்த்தர் அனுமதித்து கொண்டே இருப்பார், உடைச்சிக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் நம்முடைய மாம்சம் தலை தூக்கும். நம்ம நினச்சிப்போம் நம்ம திறமையில தான் வளர்ந்துட்டு, நம்ம திறமையில தான் பிஸ்னஸ் மேலே வந்துருச்சு, நம்ம திறமையில தான் சபை மேலே வந்துருச்சு, நம்ம திறமையில தான் ஊழியம் மேலே வந்துருச்சு, நம்ம திறமையில தான் அப்படின்னு சொல்லி கீபோர்டு பயங்கரமாக வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு தட்டுவார். ஆமே, நீ இல்லைடா நான் தான் அப்படின்னு காண்பிப்பார். ஆமென். ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நேரத்தில் நானும் சும்மா சாதாரணமாக ஒர்ஷிப் லீடர் தான், சும்மா பாட்டு பாடுவேன், கீபோர்டை எடுத்துகிட்டு போவேன், அவன் பிங்கை கூட்டிகிட்டு நான் போவேன். அவன் பெரிய மீட்டிங் எல்லாம், கிரவுண்ட் மீட்டிங் எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஒர்ஷிப் பண்ணுற டீமில் அப்படியே போயிட்டு ஆராதனை பண்ணிகிட்டு இருப்போம். ஆமென். நான் நினச்சிட்டேன் வேறு லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு. வச்சார், ஒரு அடித்து வச்சார். எவனும் நம்மளை கூப்பிட மாட்டான் ஒர்ஷிப்புக்கு. அப்படியே ஒரு வருஷம் அப்படியே சும்மா உட்கார்ந்து நேரத்தில் தான் திரும்ப நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உடைவுகளை அனுமதித்து, இல்லை வசனத்தை கொண்டு நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னார். வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நம்முடைய சுயம் மேலே வரும்போதெல்லாம், நம்முடைய மாம்ச எண்ணம் மேலே வரும்போதெல்லாம், நான் என்கிற அகம்பாவம் மேலே வரும்போதெல்லாம் கர்த்தர் ஒரு உடைவை அனுமதிப்பார், உடைச்சி கற்றுக் கொடுப்பார். அழித்து போட மாட்டார், கற்றுக் கொடுப்பார். நீ ஒன்றும் இல்லடா, எல்லாமே நான் தான் என்பதை அறிந்து கொள்ள செய்வார். எப்பொழுதும் தேவனையே சார்ந்திருக்க உடைவுகள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த 9 மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்த உடைவுகள் நல்லது, எங்கள் வாழ்க்கையில் வந்த நஷ்டங்கள் நல்லது, இழப்புகள் நல்லது. ஆமென். வியாதிகள், பலவீனங்கள் வந்தது நல்லது. சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, அவருடைய கற்பனைகளை எல்லாம்
கை கொள்ள முடிஞ்சிச்சு. நான் உபத்திரவப்படலைன்னா கற்பனைகள் எனக்கு தெரியாமலே போயிருக்கும், ரட்சிக்கப்படாமலே போயிருப்பேன், ஞானஸ்நானம் எடுக்காமலே போயிருப்பேன், அபிஷேகம் பெறாமலே போயிருப்பேன். நல்லா இருக்கும்போது சொன்னாங்க, டே ரட்சிக்கப்படுறா, டே ஞானஸ்நானம் எடுறா, அபிஷேகம் பெறா, சர்ச்சுக்கு வாடா, ஆலயத்துக்கு வாடா, வர முடியாது, அப்படி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையில் உடைவுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு வந்தார், ரட்சித்தார், ஞானஸ்நானம் எடுக்க வைத்தார், அபிஷேகித்தார். இனிதான் உயர்த்துவார். ஆமென். இனிதான் மேன்மைப்படுத்துவார். நாம் அவரையே சார்ந்து கொள்வோம், அவரையே பற்றி கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 29வது வசனம், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஒரு உடைவுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறோம் என்றால் இந்த உடைவுகளுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாம் செபிக்கும்படியாக எழும்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 20 வருஷம் சம்பாதித்த பணம், 20 வருஷம் சம்பாதித்த ஜனம், 20 வருஷம் சம்பாதித்த ஆசீர்வாதங்களோடு வர்றான். ஆமாம், எப்படி வந்திருப்பா நமக்கு? ஆமேன். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தாலே நம்ம காலு தரையில் நிற்க மாட்டேங்குது. ஆமேன். யாக்கோபு எப்படி வந்திருப்பான்? அவ்வளோ ஒரு தெனாவட்டா வந்திருப்பான். பார்த்தீங்களா? பார்த்தாரு, நீ ஒன்றும் இல்லை, எல்லாம் நான் தாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தொடை சண்டை லைட்டாக தொட்டார். ஆமென். ஒரு சின்ன உடைவு, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு இவனும் அடுத்து போனோம். சரி, கொஞ்ச நேரம் தனித்து இருக்கலாம். நான் அங்கதான் ஒரு உடைவு. எதற்காக? உன் பெலன் ஒன்றுமில்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரா, சகோதரி, நமக்கு 1000 பலன் இருக்கலாம், 1000 பேர் உதவி செய்ய இருக்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பலன் என்பது கர்த்தர் தான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே. ஒரு ராஜா சொல்றாங்க, அவனுக்கு என்னங்க குறைவு? அவனுக்கு படைகள் உண்டு, சேனைகள் உண்டு, எல்லா படைகளும் உண்டு. அவன் சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே. எனக்கு பலன் இந்த இராணுவத்தில் அல்ல, என் பலன் இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் என்னுடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கிறாங்க, அதல்ல. எனக்கு இத்தனை படைகள் இருக்கிறது, இத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறது, அதுவல்ல என்னுடைய பலன். என் பலன் நீதான். அதை அறிந்து கொள்ளுகிறது வரைக்கும் உடைவுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த காலை நேரத்தில் சொல்லிருங்க, ஆண்டவரே, நான் அல்ல, என்னில் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லுவோம், உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம்
என்னை நடத்தினதே எனக்கு யாருண்டு. ஒரு காலத்துல நாம நினைச்சோம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், என் ஊர் ஜனம்லாம் எனக்கு நிக்குது. உடைவுகள் வந்த போதுதான் யாருமே இல்லை என்பதை அறிந்து கொண்டோம். உடைத்தீர், உருவாக்கினீ, சிட்சித்தீர், சீர்படுத்தினீ, புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். யாக்கோபு ஒரு பெரிய பயத்துல தான் வந்தான். என் சகோதரன் என்னை கொண்டு போடுவானோ. இயேசு எல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில், பள்ளத்தின் நடுவில் நான், எத்தனை பள்ளங்கள் வந்தாலும் அவருடைய வல்லமை உச்சத்தை பார்ப்பேன். அவரை சார்ந்திருந்தபடியினால் ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தினதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தினதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதிக்கிற எல்லா உடைவுகளுக்காக நன்றி. We are broken but not wasted. நாங்கள் உடைக்கப்பட்டது உண்மை, ஆனால் உபயோகமற்று போகவில்லை. எங்களை உபயோகமாய் இன்றைக்கு எடுத்து நிறுத்தி இருக்கிறீர். எங்களை உபயோகமாய் எடுத்து நிறுத்துவதற்காகவே எங்கள் வாழ்க்கையை உடைத்தீர். எங்கள் பொருளாதாரத்தை உடைத்தீர், எங்கள் பலத்தை உடைத்தீர். எங்க வாழ்க்கையில உடைவுகளை அப்பப்போ நீர் அனுமதிக்கிறதற்கான காரணம் எங்கள் பலன் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய பலன்தான் எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, உம்மையே சார்ந்திருக்க எங்க வாழ்க்கையில அப்பப்போ சின்ன சின்ன சுளுக்குகளை, சின்ன சின்ன உடைவுகளை நீர் அனுமதிக்கிறீரே. நாங்கள் எங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. யாக்கோபு உடைக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான், உடைக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான், உடைக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீர் அவனை ஆசீர்வதித்தீர். இந்த காலத்திலே, இந்த காலை நேரத்திலே யார் யார் உடைவுகளை சந்தித்து, என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு, ஏன் என் மகளுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு, ஏன் என் மகனுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு, ஏன் என்னுடைய பொருளாதாரத்தில், ஏன் என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய எதிர்காலத்தில் ஏன் ஏன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் நொண்டி நொண்டி நடந்தாலும்
உம்மை சார்ந்து கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்மையை நம்பி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. 20 ஆண்டுகள் நாங்கள் சம்பாதித்ததல்ல, 20வது ஆண்டின் முடிவில் நீர் எங்களை ஆசீர்வதித்தீரே, அந்த ஆசீர்வாதம் தான் இனி எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இத்தனை ஆண்டுகள் நீ ஓடினதல்ல, இத்தனை ஆண்டுகள் நீ பிரயாசப்பட்டதல்ல, இத்தனை ஆண்டுகள் உன்னுடைய திறமையினால் உன்னுடைய தாளந்துகளினால் நீ செய்ததல்ல. இனிமேல் கர்த்தரை சார்ந்து நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் ஜெயமாய் வெற்றியாய் நடத்தி தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் உன் வாழ்க்கையிலே உடைவுகள், அதற்காகத்தான் உன் வாழ்க்கையிலே உடைவுகள். தகப்பனே, ஆசீர்வதி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, இது உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறது. உம்மையே சார்ந்து ஓட ஆண்டவரே, சோர்ந்து போகும் நேரமெல்லாம் உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா உடைவுகளை கர்த்தர் நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு புதிய உருவாக்கத்துக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் நீர் எங்களை கொண்டு போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் தேவையான கிருபையும் பலனும் சத்துவமும் எங்களுக்கு இருப்பதாக ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.